வந்தது. அதாவது இந்த இடத்துல அதிகமான வேப்ப மரங்கள் இருந்ததாகவும் இந்த வேப்ப மரத்தை புடுங்கிறதுக்காக வெள்ளக்காரர்கள் இந்த வேப்ப மரத்தை பூரா புடுங்கணும். அந்த வெள்ளக்காரர்ல முதலாளி வெள்ளக்காரனுக்கு கண்ணு தெரியாத போச்சான். அப்ப யாரோ ஒருத்தர் மேல சாமி வந்து அப்ப அந்த வெள்ளக்காரனுக்கு உனக்கு கண்ணு தெரியாத போனதுக்கான ஆத்தாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்ட. அதனால இந்த இடத்துல ஒரு அம்மன் சிலையை நிறுவி உன்னுடைய கண்ணு சரியாகும் சொன்னாங்களா. அதன் பிரகாரம் அந்த வெள்ளக்காரன் இங்க அம்மன் சிலையை மாரியம்மன் சிலையை வச்சதாகவும் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து சக்தி பீடங்கள்ல சேராது. இது வந்து அதாவது மாரியம்மன் கோயில் இது வந்து ஒரு புனித ஸ்தலம். இது போலதான் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் கோயில்லாம் சக்தி பீடங்கள்ல கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமா ஒழிய இது வந்து சக்தி பீடங்கள்ல சேராது. இது போன்ற சமூகம் சார்ந்து சூழியல் சார்ந்து விவசாயம் சார்ந்து நம்ம பேசுறோம். நம்ம பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.